கலையரசன் விட இந்த ஏழுமலை அகோரி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஃபேமஸா இருக்கிறாரு. இப்ப அவரை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கல்பத்தை வந்து கண்ணாலே நான் எரி வைப்பேன், கண்ணாலே நான் அழிப்பேன். பாக்குறியா? பாக்குறியா? சொல்லுங்க, பாருங்க. இப்ப இந்த கல்புரம் அவர் கண்ணு பார்வையிலேயே ஏழுமலை அகோரி வந்து எரி வைக்க போறாரு. இப்ப அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ கவனமா பாருங்க. ஸோ ஒரு கண்ணால பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்புரத்தை எரி வச்சிருக்காரு. இதே போல கலையரசன் அவர்கள் எரி வச்சு பார்த்தது உண்டா? கல்புரத்தை கண்ணாலே எரிய வச்சிங்க, கண்ணாலே அதை அமிச்சிங்க. இதை தவிர்த்துட்டு உங்களால் வேற என்ன பண்ண முடியும்? தண்ணியில நடப்பேன். தண்ணியில் நடப்பேன். அப்புறம் அதே மாதிரி எலும்பு குண்டுலாம் சாப்பிடுவேன். தண்ணி வர வைக்கலாம், நான் மக்களுக்கு நான் வர வைப்பேன், என் கையால் வர வைப்பேன். அதே மாதிரி வந்து தண்ணியில நடக்கிறதால நான் நடப்பேன். கலையாசன் மாரி கலையாசன் அண்ணன் தான் நானும் தண்ணியில் நடப்பேன். லைட்டு வந்து எரியலனா என் கையால எரி வைப்பேன். பாக்குறீங்களா? கையால எரி வைப்பேன். நிரூபிச்சு காட்டுவா. இப்ப நிரூபி காட்ட முடியும், கன்ஃபார்ம். அதாவது இப்ப கரண்ட் இல்லாட்டாலும் உங்க கையில இருந்து இப்ப பவர் கொடுத்து பார்த்தா தமிழ்நாட்டை முழுவதும் நீங்க பவர் கொடுக்க முடியுமா? நிரூபிச்சு காட்டுறேன். இந்த கையால கொடுப்பீங்களா? ரெண்டு கையாலையும் கண்டிப்பா. கன்ஃபார்மா சொல்றேன் மக்களே, இது ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பா பண்ண போறோம். ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்கன்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த காணொலியை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நீங்க சிவனை பார்த்தது உண்டா? திருவண்ணாமலைக்கு போனேன், சிவனை பார்த்தேன். காசிக்கு போனேன், சிவனை பார்த்தேன். கலையரசன் பார்த்தேன், என் தம்பியை. கலையரசன் உங்க தம்பிங்களா? அவன் வந்து காசில் தான் இருந்தான். ஓகேவா? அவனும் எனக்கு தெரியும். யாரு நீங்க? கலையரசன்ன்றவன் இப்ப யூடியூப்ல ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கேன், அகோரியா அவரு சொல்றீங்களா? அவரை தான் நான் சொல்றேன். அவன் எல்லாத்தையும் மனதுக்கு உண்மைதான். தண்ணியில நடப்புன்னு சொன்னா அது உண்மைதான். அதே மாதிரி 2024 சிஎம் வரன்னு சொல்றான்ல, அதுவும் உண்மைதான். அவனுக்கு எல்லாமே தெரியும். நானும் சொல்றேன், அவன் சொல்றது உண்மை எல்லாமே. எது வச்சு கலையரசன் விட இந்த ஏழுமலை அகோரி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஃபேமஸா இருக்கிறாரு. இப்ப அவரை நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பாருங்க, லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இது வரலாறு பேசுவோம். வரலாறு பேசுவோம்ல எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கா, ஸோ அகோரியாக நிறைய பேர் பார்த்தோன்னா இப்போ நிறைய பேர் இளைஞர்கள் மாறிட்டு இருக்காங்க. கலையரசன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரல் ஆகி பார்த்தோன்னா மிகப்பெரிய பேசு பொருளாக மாறினது. ஆனால் இப்போ ஒரு இளைஞர் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ நானும் கலையரசன் மாதிரி பார்த்தோன்னா இப்போ அகோரியா மாறி இருக்கேன், என்னையும் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒருத்தர் ஒரு சைடு பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கலையரசன் பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். மக்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கலையரசன் பத்தி பேசுறதை விட்டுட்டு ஏழுமலை அகோரி பத்தி போடுங்கன்னாங்க. ஏழுமலை அகோரினா யாரான்னு நான் மிகப்பெரிய கேள்விக்குறியாவே வச்சேன். அப்போதான் அவங்க கமெண்ட் தேட ஆரம்பிச்சேன், யூடியூப்ல சர்ச் பண்ணி ஆரம்பிச்சேன். யாரா அந்த ஏழுமலைன்னு மாத்தினாக்கா எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்தது. மக்கள் கிட்ட கேட்ட உடனே அவங்க என்ன சொன்னா, அவர்கிட்ட இப்போ குறி கேட்டனாலுமே அது முக்கியமா நடக்குதுங்க. இந்தியாவில் எந்த ஒரு இடத்துல குறிக்கிட்ட போய் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா இது நடக்காது. ஆனா இவர்கிட்ட போய் கேட்டோன்னா நல்லபடியா நான் குறி சொல்றாருன்னு பார்த்தா அவர் நம்புறாங்க மக்கள் அனைவரும். இப்ப நம்ம அந்த அகோரியை ஏழுமலை போய் பார்க்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு அகோரி பத்தி தெரியணும்னா தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டுமே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஏழுமலை அகோரி அவரை பத்தி பார்க்க போறோம். அவருக்கு நம்ம மாலை ஒன்று வாங்கிட்டு போய் அவர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கு, அவருடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சுன்ற பத்தி நம்ம கேட்க போறோம். மக்கள் ஏன் இவர் பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம கேட்க போறோம். மக்களுடைய கேள்வியை தான் நம்ம எல்லாமே சார்பாக கேட்க போறோம். வாங்க அகோரியை போய் பார்க்கலாம். இப்ப சாமி கிட்ட நம்ம பார்த்தோன்னா வரம் கேட்க போறோம். ஏழுமலை அகோரின்றது இவரு தான். ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். சாமி, உங்களை வந்து அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே அந்த கலையரசனை விட உங்களை தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் மூலியமா யூடியூப்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட போய் பேட்டி எடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியல. ஆனா இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகி மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ட்ரெண்டிங் நியூஸ்ல இருக்கிறீங்க. அதனாலே உங்ககிட்ட கேட்கறேன், எப்பவுமே நீங்க சின்ன வயசுல எல்லாரும் மனிதர் மாரி தான் இருந்திருப்பீங்க. இப்ப எப்படி சின்ன வயசுல இவ்வளவு பெரிய அகோரியா மாறி போய் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஃபேமஸா இருக்கீங்க? என்ன காரணம்? சின்ன வயசுல நான் வந்து காசிக்கு போயிட்டேன். காசிக்கு போயிட்டு என் குருநாத அகோரியை நான் சந்திச்சுட்டு 6 மாசமா நான் அங்கதான் இருந்தேன். இருந்துட்டு எல்லா தொழிலும் கத்துக்கினேன், எல்லா விஷயத்தையும் கத்துக்கினேன். வாழ்ந்துட்டு அகோரியா மாறிட்டேன். நீங்க என்ன விஷயமா வந்துக்கிற, எதுக்கு வந்துக்கிற, எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். சொல்லுங்க சாமி, என்ன வந்திருக்க சொல்லுங்க. நீ வந்து 2024 யார் முதலமைச்சரா வருவாங்க, யாரு சிஎம் வருவாங்க, அதுக்காக தானே வந்துக்கிற. எல்லா டீட்டெயிலும் எனக்கு தெரியும். 2024 யார் பிரதமரா வருவாங்க, நீங்க அதுக்காக தானே வந்துக்கிறீங்க. ஆமா சாமி, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? நீ வந்தது எல்லாம் எனக்கு தெரியும். நீ எல்லா டீட்டெயிலும் எனக்கு எல்லாம் தெரியும். நான் வந்து எல்லாமே தெரியும். நான் என்ன நினைச்சு நல்லாவே தெரியும். சொல்லுங்க, எல்லாம் தெரியாம எனக்கு தெரியாம இருக்கு. ஓகே, 2024 யாரும் பிரதமரா வருவாங்க? அது எப்படி நான் சொல்ல முடியும்? அது வந்து நான் சொல்ல மாட்டேன். ஓகே, யாரும் சொல்ல மாட்டீங்க. 2026 யாருங்க
முதலமைச்சரா வருவாங்க. அதுவும் சொல்ல மாட்டேன். ஏன் அகோரி சொல்ல மாட்டீங்க? என்ன விஷயம்? அது வந்து அது ஒரு காலங்கள் வரும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா வெளியே தெரியும். மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வாயால சொல்லக்கூடாது. வாயில சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. மக்கள் உங்களை இந்த அளவுக்கு நம்புறாங்கல்ல, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எந்த நம்பிக்கையாக என்கிட்ட வந்தீங்க? எல்லா நீங்க வந்து கரெக்டா சொல்றீங்க, மக்களுக்கு நல்ல ஆதரவும் கொடுக்குறீங்க. அவங்க கிட்ட உங்ககிட்ட குறி சொன்னாக்கா, உங்ககிட்ட எதனா வேண்டுதல் வச்சாக்கா உடனே பார்த்தா நிறைவேறுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் சொல்றாங்க. அந்த நம்பிக்கையில தான் உங்ககிட்ட தேடி வந்தேன். மக்களுக்கே தெரியும் நல்லா தான் நான் குறி சொல்றேன். அதுக்கு என்ன தேடியா நீங்க வரீங்க? எல்லாரும் தெரிஞ்சு வச்சுதான் நான் வரீங்க. எல்லாரும் மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச சந்தோஷம். நீ வரல, உன்னை சிவன் தான் வர வச்சாரு. என்ன சாமி சொல்றது? என்ன சிவன் வர வச்சாரு? நான் தானே வந்தேன். சிவன் தான் வர வச்சாரு. நீங்க சிவனை பார்த்தது உண்டா? திருவண்ணாமலைக்கு போனேன், சிவனை பார்த்தேன். காசிக்கு போனேன், சிவனை பார்த்தேன். கலையரசன் பார்த்தேன், என் தம்பியை. கலையரசன் உங்க தம்பிங்களா? அவன் வந்து காசில் தான் இருந்தான். ஓகேவா? அவனும் எனக்கு தெரியும். யாரு நீங்க? கலையரசன்ன்றவன் இப்ப யூடியூப்ல ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கேன் அகோரியா, அவரு சொல்றீங்களா? அவரை தான் நான் சொல்றேன். உங்க தம்பிங்களா? தம்பி தான் அவரு. அதே மாதிரி வந்து அங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். திருவண்ணாமலையும் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நான். ஓகே. இப்ப எல்லாருக்கும் கலையரசன் வந்து உண்மையிலே ஒரு போலி சாமியார்னு சொல்றாங்க. இது உண்மையா இல்ல இல்லையா? அவன் எல்லாத்தையும் பண்ணது உண்மைதான். தண்ணியில நடப்புன்னு சொல்றான், அது உண்மைதான். அதே மாதிரி 2024 சிஎம் வரன்னு சொல்றான்ல, அதுவும் உண்மைதான். அவனுக்கு எல்லாமே தெரியும். நானும் சொல்றேன், அவன் சொல்றது உண்மை எல்லாமே. எது வச்சு சொல்றீங்க? அவன் எல்லாத்தையும் உண்மைதான் சொல்றேன், எது வச்சு சொல்றீங்க? அவன் செயல் பத்தி தெரியலையா? அவன் உண்மையா எல்லாத்தையும் உண்மையாதான் பேசுறான். மக்கள் அதை புரிஞ்சுக்கல. எல்லாத்தையும் இப்ப நல்லதான் செஞ்சுருக்காங்க. அவன் மேல அடிக்கடி குறை சொல்றாங்க. இப்ப நானா சொல்றேன்னா, மக்கள் உங்க மேல இந்த அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மை நினைக்கிறாங்க. ஆனா அவர் வந்து நம்பிக்கை இல்ல, அவர் மேல பார்த்தா போலி சாமியார்னு சொல்றாங்க. யார்? கலையரசனை. அதை பத்தி உங்க என்ன நினைக்கிறீங்க? போலி சாமியார்லாம் இல்ல அவர்லாம். ஓகேவா? அவர் வந்து மக்களுக்கு நல்லதான் சேர்த்து தான் வந்துக்கிறாரு. ஓகேவா? அது வந்து கலையரசன் பொறுத்த வரைக்கும் அகோரி தான். அது மக்கள் வந்து தப்பா பேசுறாங்க. என் தம்பி தான் அவரு. தம்பி தான். ஓகே. உங்க தம்பிக்கு எதனா சொல்ல விரும்புறீங்கன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க? கலையரசா, நீ பயப்படாத. அண்ணா நான் இருக்கேன் ஏழுமலை. மக்கள் யார் உன்னை தப்பா பேசினாலும் நீ பயப்படாத. மக்களுக்கு நல்லது செய். மக்களுக்கு நல்லது செஞ்சாதான் எனக்கு நல்லது, அண்ணனுக்கு நல்லது. இல்ல, அவர் அகோரின்னு மக்கள் யாரும் நம்பவே இல்லை. அப்படிலாம் இல்ல, அகோரி தான் அவரு. கலையரசன் அகோரி வந்து மக்கள் மத்தியில இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனார்னா, நான் தண்ணியில மிதப்பேன், தண்ணியில நடப்பேன். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய ஒரு நம்ப முடியாத விஷயங்களை எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் சொன்னாரு. அதனால அவர் வந்து மிகப்பெரிய அகோரியா மாறினாரு. அப்படிப்பட்ட ஏழுமலை அகோரி நீங்க என்ன பண்ணுவீங்க? கல்பத்தை வந்து கண்ணாலே நான் எரி வைப்பேன், கண்ணாலே நான் அழிப்பேன். பாக்குறியா? பாக்குறியா? சொல்லுங்க, பாக்குறேன், பண்ணுங்க. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ. இப்ப இந்த கல்புரம் அவர் கண்ணு பார்வையிலேயே ஏழுமலை அகோரி வந்து எரி வைக்க போறாரு. இப்ப அதை நம்ம பார்க்க போறோம். சோ கவனமா பாருங்க. பாத்தீங்களா எந்த அளவுக்கு அற்புதத்தை பண்றாரு? இது உண்மையா நடந்ததா? எப்படி இது எப்படி சாத்தியமா இருந்தது? கண் எதிர தானே பண்ண. ஆமா, பாத்தீங்களா? கண்டிப்பா இதை நம்பவே முடியல. நீ நம்பிதான் ஆகணும். நம்பிதான் ஆகணுங்களா? உண்மையா அந்த அளவுக்கு பாத்தீங்களா இல்லையா? கண்ணால பார்த்தேன். கண்ணால பாத்துட்டு எப்படி போய் சொல்லலாம்? கண்ணால தானே பாத்துன்னு இருக்கீங்க, எப்படி போய் சொல்லலாம்? ஆனா உண்மையாலுமே நான் வந்து நம்பவே முடியலங்க, இந்த அளவுக்கு இது கல்புரம் எரிமானு. நீங்க நம்புறீங்களா? நான் நம்புறேங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க நம்புறீங்களா? சோ ஒரு கண்ணால பாத்தீங்கன்னாக்கா இந்த கல்புரத்தை எரி வச்சிருக்காரு. இதே போல கலையரசன் அவர்கள் எரி வச்சு பார்த்தது உண்டா? எந்த இதுலயும் பண்ணதில்லை. ஆனா இவர் பார்த்தா என் கண்ணு முன்னாடி எரி வச்சிருக்காரு. இவரே வந்து எல்லாருமே யூடியூப்ல கமெண்ட் மூலியமா ட்ரெண்டிங் ஆக்கணுது ஒரே விஷயம். இவர் நல்லா குறி சொல்றாருன்னு தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தீங்க கமெண்ட் மூலியமா. நானும் இங்க வந்து இவர் பேட்டி எடுத்தது மிகவும் சந்தோஷப்படுறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம தொடர்ச்சியா கேள்வி கேட்க போறோம். தயவு செய்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்ப வந்து கல்புரத்தை வந்து என் கண்ணு முன்னாடியே பாத்தீங்கன்னாக்கா பண்ணிட்டீங்க, எரி வச்சிட்டீங்க. ஓகேங்களா? இப்ப எரிஞ்சிடுற கல்புரத்தை உங்களால அமைக்க முடியுமா? கண்ணால பார்த்து கண்ணால செஞ்சு காட்டினா இல்லையா? கண்ணால செஞ்சு காமிச்சிங்க. இப்ப மக்கள் என்னன்னு நீங்க ஸ்டார்டிங் சொல்லும் போது என்னால கல்புரத்தை வந்து எரி வைக்கவும் முடியும், என் கண்ணு பார்வையில கல்புரத்தை அமைக்கவும் முடியும்னு பார்த்தீங்கன்னா சொன்னாரு. இப்ப கல்புரத்தை ஏத்துவேன். ஓகேங்களா? அது உங்க கண்ணு பார்வையிலேயே அது வந்து ஆஃப் பண்ணணும், கல்புரத்தை அமைக்கணும். பண்றேன். ஓகே, பார்க்கலாம். இப்ப இந்த கல்புரத்தை நீங்க வந்து அமைச்சாதான் அகோரின்னு மக்கள் வந்து ஏத்துப்பாங்க. உங்க கண்ணு பார்வையிலே இது அமைக்கணும். ஓகேங்களா? அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ. You're my
ஓகே, கற்பூரத்தை கண்ணாலேயே எரிய வச்சீங்க, கண்ணாலேயே அதை அமிச்சிங்க இல்ல. இதை தவிர்த்துட்டு உங்களால் வேற என்ன பண்ண முடியும்? தண்ணியில நடப்பேன். தண்ணியில் நடப்பீங்க. நடப்பேன். அப்புறம் அதே மாதிரி எலும்பு குண்டுலாம் சாப்பிடுவேன். காவேரி தண்ணி வர வைக்கலாம், நான் மக்களுக்கு நான் வர வைப்பேன், என் கையால் வர வைப்பேன். அதே மாதிரி வந்து தண்ணியில நடக்கிறதால நடப்பேன். கலையாசம் மாரி கலையாசம் அண்ணன் தான் நானும் தண்ணியில் நடப்பேன். லைட்டு வந்து எரியலன்னா என் கையால எரிய வைப்பேன். பாக்குறீங்களா? கையால எரிய வைப்பேன். நிரூபிச்சு காட்டுவா. இப்ப நிரூபி காட்ட முடியும் கன்ஃபார்ம். அதாவது இப்ப கரண்ட் இல்லாட்டாலும் உங்க கையில இருந்து இப்ப பவர் கொடுத்து பார்த்தா தமிழ்நாட்டு முழுவதுமே நீங்க பவர் கொடுக்க முடியுமா? நான் நிரூபிச்சு காட்டுறேன். எது தமிழ்நாட்டு முழுவதுமே பவர் கொடுப்பீங்க? தமிழ்நாடு முழுவதும் நான் கொடுப்பேன். மின்சாரத்தை கொடுப்பீங்க? மின்சாரத்தை நான் கொடுப்பேன் என் கையால. உங்க கையால? ஆமா. எப்படி வந்து இந்த கையால கொடுப்பீங்களா? 2 கையாலையும். கண்டிப்பா கன்ஃபார்மா சொல்றேன். மக்களே, இது ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிட்டு நம்ம கண்டிப்பா பண்ண போறோம். ஓகேங்களா? இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்கன்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த காணொலியை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. லைட் எரி வச்சு காட்டுறேன். இப்ப லைட் பேர் வச்சு கையால எரி வைக்கிறேன். கையாலே. கரண்ட் ஆஃப் ஆனாலும் சரிதான், தமிழ்நாட்டுல ஆஃப் ஆனாலும் சரிதான், தமிழ்நாட்டுக்கு நான் மின்சாரத்தை நான் கொடுக்குறேன். மின்சாரத்தை இந்த கையில இருந்து நீங்க தமிழ்நாடு முழுவதுமே மின்சாரத்தை நீங்க கொடுப்பீங்க? கொடுக்க முடியும். ஏன் அது மின்சாரம் தயாரிக்கிற கம்பெனியா இருக்கா உங்க கையை? அதான் கடவுள். கடவுளை நம்பினா நம்புங்க, நான் தான் கடவுள். நீங்க தான் கடவுள். ஆமா. அம்பலத்தை அம்பு கொண்டு அசங்கென்றால் அசங்குமோ அம்பமற்ற பார்க்கடல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.